வாழ்க்கைக்கு ஆகாதென்றோம். கொடி போட்டு பிறந்ததினால் கோத்திரத்திற்கு ஆகாதென்றோம் கூறுகிறீர்கள். நாமோ இவ்வளவு நாள் குழந்தை இல்லை என்று சிவபெருமானை நோக்கி கானகத்தில் விட சொல்கிறீர்களே. நம்மளும் வெகு காலமாக பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவன் இருந்து பிள்ளைய பெற்றெடுத்தோம். அப்படி இருக்க எனக்கு மட்டும் ஆசையா வரணும்னு நம்மளுக்கு நாட்டினுடைய நலனும் நாட்டு மக்களுடைய நலனும் தான் மக்களுடைய நலமே நலம். எந்த ஒரு கோயிலும் கிடையாது. அந்த குழந்தையை கொடுத்துட்டு நீ சொல்லு மந்திரி கிட்ட அந்த குழந்தை ஓ மந்திரி, எனக்கு அந்த குழந்தைய நாடகத்தில் சென்று விடுவதற்கு மனம் இல்லை. எனக்கு தவறு பெத்தேன் இல்லையா, அதனால ரொம்ப சஞ்சலமாக இருக்கிறது. அதனால தங்க தாமரை தட்டில தலவாழை போட்டு அதுக்கு இந்த குழந்தையை வைத்து எங்கேயாவது கானகத்தில் சென்று விட்டு விட்டு வந்து விட. ஏன் தங்க தாமரை தட்டில் வைக்கிறேன்னு ஏன் தெரியுமா? ஒருவேளை இந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறவங்க அவங்க கையில பணம் இருக்குமோ காசு இருக்குமோ தெரியும். அப்படி எடுத்து வளர்க்குறவங்க இருந்தா கூட அந்த தங்க தாமரை தட்டை வச்சு விட்டு கூட அந்த குழந்தைக்கு ஆளாகட்டும். அதனால அதன் பிறகு அதனுடைய விதி எப்படியோ, ஆமா அது பிரகாரம் அது விதி எப்படியோ நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்திடணும். அதனால வாங்கினா யாரும் ஆட்டம் வச்சோம் யாருமே காண அவங்க இதுதான் சமயம் என்று முடி மட்டும் கேட்டு